குற்றாலத்தில் சீசன் ஆரம்பிச்சிட்டா எப்போவுமே கூட்டம் அதிகமாயிரும். ஆனால் அந்த கூட்டத்தில் கூட எப்போவுமே மீடியமான கூட்டம் வரக்கூடிய அருவி பார்த்திங்கன்னா சிற்றருவி தான். இந்த சிற்றருவிக்கு நம்ம எப்படி போகலாம், எப்பப்போ குளிக்க அலோவ் பண்ணுறாங்க பற்றி தெளிவாக வீடியோவில் பார்ப்போம். குற்றாலம் மெயின் அருவியிலேருந்து 5 அருவி போகக்கூடிய வழியில் ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இடது பக்கமாக இந்த அருவி அமைஞ்சிருக்கு. மற்ற அருவிகள் மாதிரி நம்ம கார் பார்க்கிங் வசதியெல்லாம் அந்த அருவியில் கிடையாது. வெளியில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனால் தான் இந்த அருவிக்கு போக முடியும். ஆனால் போகக்கூடிய வழி எல்லாமே நல்லா வசதியாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த சிற்றருவிக்கு நீங்கள் குளிக்க வரதா பிளான் பண்ணிங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. மற்ற அருவிகள் மாதிரி இல்லாமல் இந்த அருவி வந்து முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட்டோட கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு வருது. அருவிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நல்ல மரங்கள் நிறைஞ்சிருக்கு. சென்டரில் ஒரு பெரிய பாதை இருக்குது. சிற்றருவிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக ஒரு பாதை இருக்குது. இந்த அருவி வழியை தான் செண்பக அருவி, தேனருவிக்கெல்லாம் போவாங்க. நம்ம செண்பக அருவிக்கு போக முடிஞ்சாமல் ஃபாரஸ்ட்டை பெர்மிஷன் வாங்கணும். செண்பக அருவிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை அங்கே உள்ள கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு நிறைய பேர் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம அதுக்குமே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போவாங்க. ஆனால் தேனருவிக்கு யாரையுமே அலோவ் பண்ணுறது இல்லை, அதுக்கு பாதை கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது தேனருவிக்கு போயிருந்தீங்கன்னா வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக நடந்த அருவி பக்கம் வந்தாச்சு. இதுதான் அருவின்னு நினச்சிடாதீங்க. இது அருவிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான். இதுக்கு மேலே தான் அருவி இருக்குது. இங்கே ஆண்கள் பெண்கள் குடிக்க தனித்தனியாக இடத்துல ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரி பீஸாக காசு வாங்குறாங்க. ஒரு 10 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேட் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு வழியாக தான் செண்பக அருவி குளிக்க போவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அருவியிலேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து 2 பாகமாக பிரிச்சிருப்பாங்க. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் குளிக்கிறதுக்கும், இடது பக்கம் ஆண்கள் குளிக்கிறதுக்கும். நம்ம உள்ளே போகிறதுக்குமே க்யூவில் லைன் விடுற மாதிரி ஒரு பாதை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்போவுமே அதில் கூட்டம் இருக்காது. நம்ம போய் போனோடனே குளிக்க மாதிரி தான் இருக்கும். தொட்டு பாரு. நேற்று வேற அலைஞ்சிருக்கமாப்ல குளிக்கணும் குளிக்கூடா.
சென்டரில் நடந்து போல, சென்டரில் நடந்து போ. கடைசி வரைக்கும் இந்த வீடியோக்காண்டி என் மாப்பிள்ளை வந்து சென்டராகவே நடந்து போக சொல்லிட்டு இருந்தேன். மதுரைக்கார மாப்பிள்ளை, கபடி பிளேயரு. சிட்டருவிக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம்.